அக்கிரம மாந்தர். அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வருமுன்னே அவர்கள் வாடிப்போனார்கள். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்கினி பட்சித்தது என்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். எலிப்பாஸ் இதுவரையிலும் யோபுவின் மீது குற்றம் சொல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தார். இப்போதோ யோபுவின் பாவத்தினால் அவருக்கு வரப்போகும் ஆபத்துக்களை சொல்லி எலிப்பாஸ் யோபுவை பயமுறுத்துகிறார். யோபுவுக்கு பாடுகளும் வேதனைகளும் வந்திருப்பதினால் அவர் ஒரு பாவி என்றும் துன்மார்க்கர் என்றும் எலிப்பாஸ் நிச்சயமாய் நம்புகிறார். நோவாவின் ஜலப்பிரளயத்தை குறிப்பிட்டு எலிப்பாஸ் யோபுவின் துன்மார்க்கத்தை நிரூபிக்க முயற்சி பண்ணுகிறார். ஜலப்பிரளயத்திற்கு முந்திய காலத்தவர்கள் துன்மார்க்கமாக ஜீவித்ததினால் கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். யோபுவின் தற்போதைய நிலைமையை எலிப்பாஸ் பூர்வ காலத்தில் வாழ்ந்த அக்கிரம மாந்தரோடு ஒப்பிட்டுச் சொல்லுகிறார். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது, அவர்களில் மீதியாய் இருந்தவர்களை அக்கினி பட்சித்து போட்டது. பூர்வ காலத்திலே நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பாவிகளாகவும் அக்கிரம மாந்தராகவும் இருந்தார்கள். அவர்களை வெள்ளம் அழித்து போட்டது. அவர்களில் மீதமானவர்கள் என்பது சோதோம் பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களை குறிக்கிறது. சோதோமின் மீது அக்கினி மழை பொழிந்து அவர்களை பட்சித்து போட்டது. யோபு பூர்வ காலத்து அக்கிரம மாந்தரை கவனித்து பார்க்க வேண்டும் என்று எலிப்பாஸ் ஆலோசனை சொல்லுகிறார். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்று சொன்னார்கள். அவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய பொன் செங்கோலுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய இருப்பு ஆயுதத்திற்கு உட்பட்டு நொறுங்கி போவார்கள். ஜலப்பிரளயத்திற்கு முந்திய காலத்தவர்கள் கர்த்தரை விட்டு விலகி ஜீவித்தார்கள். இதனால் அவர்கள் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ரோமர் 1:18-32 வரை. பூர்வ காலத்தில் வாழ்ந்தவர்களில் சிலர் தேவனிடத்தில் தேவன் தங்களுக்கு என்ன செய்தார் என்றும் தாங்கள் தேவனுக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் கேட்டார்கள். தேவன் தங்கள் மீது கோபமாகவோ அன்பாகவோ இருப்பதில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். தேவன் தங்களுக்கு நன்மையும் செய்ய மாட்டார், தீமையும் செய்ய மாட்டார் என்று தேவனை பற்றி நினைப்பு இல்லாமல் இருந்தார்கள். தேவனை அசட்டை பண்ணினார்கள். தேவனோ தம்முடைய கிருபையினால் அவர்களுடைய வீடுகளை நன்மையினால் நிரப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனிடத்தில் எங்களை விட்டு விலகும் என்று சொன்னார்கள். இதனால் தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வந்தது. காலம் வருமுன்னே அவர்கள் வாடிப்போனார்கள். அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. எலிப்பாஸ் தேவனை பற்றி சொல்லும்போது அவரை சர்வ வல்லவர் என்று சொல்லுகிறார். தேவன் சர்வ வல்லவராய் இருக்கும்போது அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூர்வ காலத்தில் வாழ்ந்த அக்கிரம மாந்தர் தேவனை சர்வ வல்லவராக அறிந்திருந்தார்கள். தேவன் அவர்களுடைய வீடுகளை நன்மையினால் நிரப்பியிருந்தார். ஆனாலும் அவர்களிடத்தில் விசுவாசமோ தெய்வ பக்தியோ இல்லை. பூர்வ காலத்திலும் இக்காலத்திலும் தேவன் அநேகருடைய வீடுகளை தம்முடைய நன்மைகளினால் நிரப்புகிறார். அவர்களுடைய வீடுகள் நன்மைகளினால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய இருதயங்களோ தேவ கிருபை இல்லாமல் வெறுமையாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய அழிவை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள். எலிப்பாஸ் இவர்களை பற்றி சொல்லும்போது துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். யோபுவும் தன்னுடைய பிரதியுத்தரத்தில் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொன்னார். யோபு சொன்ன வார்த்தையை எலிப்பாசும் இங்கு சொல்லுகிறார். யோபுவுக்கும் எலிப்பாசுக்கும் தேவனை பற்றிய உபதேசங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தில்
தேவனை விசுவாசியாமல் அக்கிரமக்காரராய் ஜீவிக்கிறவர்களை குறித்து இவர்கள் இருவரும் கருத்து ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று இரண்டு பேருமே ஒன்று போல சொல்லுகிறார்கள். துன்மார்க்கர் தங்களை பற்றி மதியீனமாக சிந்திக்கிறார்கள். தாங்கள் துன்மார்க்கராய் இருந்தாலும் தங்களுடைய நிலைமை நிர்மூலமாகாமல் இருக்கிறது என்று இருமாப்பாய் நினைக்கிறார்கள். பரலோகத்தின் தேவன் தங்கள் மீது பிரியமாக இருப்பதாகவும் தாங்கள் செய்வது தேவனுடைய பார்வையில் சரியானதாக இருக்கிறது என்றும் துன்மார்க்கர் மதியீனமாய் நினைக்கிறார்கள். துன்மார்க்கருடைய இப்படிப்பட்ட ஆலோசனைகள் தங்களுக்கு தூரமாய் இருக்க வேண்டும் என்று எலிப்பாசும் யோபுவும் ஒருமித்த கருத்தோடு சொல்லுகிறார்கள். யோபுவின் சிநேகிதரும் துன்மார்க்கரைப் போலவே யோசிக்கிறார்கள். யோபுவின் நிலைமையை தங்களுடைய நிலைமையோடு ஒப்பிட்டு பார்த்து அவரை நியாயம் தீர்க்கிறார்கள். யோபுவுக்கு வேதனைகளும் நஷ்டங்களும் வந்திருக்கிறது என்றும் ஆகையினால் அவர் ஒரு துன்மார்க்கர் என்றும் அவருடைய சிநேகிதர் சொல்லுகிறார்கள். அதே வேளையில் யோபுவுக்கு வந்திருப்பது போல தங்களுக்கு வேதனைகளும் நஷ்டங்களும் வராததினால் அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லுகிறார்கள். துன்மார்க்கர் தண்டிக்கப்படுவதையும் அழிந்து போவதையும் நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அதுபோலவே யோபு தண்டிக்கப்படுவதை பார்த்து அவருடைய சிநேகிதர் சந்தோஷப்படுகிறார்கள்.